உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலை அதிகமாக இருக்குன்னு பரவலாக ஒரு கருத்து இருக்குது. இது சரியா தவறா அப்படிங்கிறத அந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். அங்கங்கே முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். பொதுவாக நாம் ப்ராடக்டை எங்கே வாங்குகிறோம்? சூப்பர் மார்க்கெட், ஆன்லைன் ஷாப்பிங், ஃபோன் கால், ஷாப்பிங் மால்ஸ், இந்த மாதிரி இடங்களில் தான் நாம் பொருட்களை தொடர்ந்து வாங்குகிறோம். இங்கே வாங்குகிற பொருட்களை எல்லாம் நாம் கம்பேர் பண்ணி வாங்குகிறோமா? எதோட கம்பேர் பண்ணணும்? டிஸ்கவுண்ட் கிடைக்கா, குவாலிட்டியாக இருக்கா, குவான்டிட்டியாக இருக்கா, ஆஃபர் இருக்கா, ப்ரைஸ் என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோமான்னா டவுட்டு தான் நினைக்கிறேன். பேஸ்ட் முதல் மிகவும் முக்கியமான தேவைகளை மட்டும் நாம் ஒரு லிஸ்ட்டுக்கு இப்போ கம்பேர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இதன்படி பார்க்கும்போது வெளி மார்க்கெட்டில் எம்ஆர்பி ரேட்டில் இந்த ப்ரைஸ் படி ஒரு 3018 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிற மாதிரி வச்சுருக்கோம். இந்த 3018 ரூபாய்க்கு கிடைக்கும்போது வெஸ்டீஜில் எம்ஆர்பி என்ன ரேட்டில் கிடைக்கும் அதை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது வெளி மார்க்கெட்டில் குறைவா, வெஸ்டீஜில் ப்ராடக்ட் குறைவா அப்படின்னு நாம் கணக்குகளை எடுத்துக்க போகிறோம். இதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த எம்ஆர்பிக்கும் வெஸ்டீஜ் எம்ஆர்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் இருக்குது. வெஸ்டீஜ் எம்ஆர்பி என்னன்னு பார்த்தா 4342 ரூபா. இப்போது வெளி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணது மிக அதிகமான வித்தியாசம் தெரியுது. அதிகமாக இருக்குது. அப்போ எப்படி வெஸ்டீஜில் வாங்க முடியுங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் எழக்கூடியது தான். என் மனதிலையும் அது எழுந்துச்சு. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் அது இன்னும் எவ்வளோ விலை குறைவாக கிடைக்கிது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். வெஸ்டீஜில் ப்ராடக்ட் வாங்கும்போதே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிடுறோம். அப்போது நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் தான் அவங்க ப்ராடக்ட் எல்லாமே தருவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட் படி என்னன்னு பார்த்தா 3382 ரூபாய்க்கு அதே பொருட்கள் கிடைக்குது. வெஸ்டீஜில் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒன்று தர்றாங்க. ஃப்ரீ ப்ராடக்ட்டுன்னு 10% தர்றாங்க. இதுதான் நம்ம டிஸ்கவுண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதை அப்படி 3382 ரூபாய்க்கு 338 ரூபாய்க்கு கழிக்கும்போது 3044 ரூபாய்க்கு நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கி. அங்கே 3018 ரூபாய்க்கு வாங்கினோம். டிஸ்ட்ரிபியூட்டரில் 3382 ரூபாய்க்கு கிடைச்சிது. இப்போ கழித்து 3044 ரூபாய்க்கு கிடைக்கி. இப்போ பாருங்கள், அது குறைவா இது குறைவா? வெஸ்டீஜ் குறைவா? இது மட்டும் இல்லாமல் கேஷ்பேக் அப்படின்னு ஒரு 5லேருந்து 11% தராங்க. அதில் நாம் 8% கொடுக்குறத மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இதை எப்படி கால்குலேட் பண்ணால் இது பிவி ஆக்கணும். அந்த பிவி ஆக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது. பிவி × 18 × 8% அப்படின்னு நம்ம போட போகிறோம். என்ன ப்ராடக்ட் வேணும்? 3382 ரூபாவில் 30ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஏன் 30 ரூபாயில் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிவி = 30 ரூபா. ஸோ அந்த படி 112 பிவி வந்திருக்கு. இப்போ 112 பிவிக்கு நாம் கால்குலேட் பண்ணும்போது 161 ரூபா மிச்சமாகுது. அப்போது இந்த 161 ரூபாவை நாம் அங்கே கழிக்கணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னா 2883 ரூபா. வெளி மார்க்கெட் 3018 ரூபாய்க்கு கிடச்சிது. 3382 ரூபாய்க்கு வெஸ்டீஜில் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் கிடச்சிது. இப்போ கிடைக்கிறது 2883 ரூபா. அப்போ இப்போ கம்பேர் பண்ணுங்கள், வெளி மார்க்கெட்டு அதிகமாக வெஸ்டீஜ் அதிகமானு? வெஸ்டீஜில் தான் விலை குறைவு. இன்னும் கூட நமக்கு இதில் ஒரு விஷயம் இருக்குது. இது கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னு தர்றாங்க. ஒரு 12ஆம் தேதிக்குள்ளே நம்ம ப்ராடக்டை வாங்கும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு கிடைக்கிது. அதாவது ஒரு மாதம் தொடர்ந்து 4 மாதம் 100 பிவி, அதாவது 3000 ரூபாய்க்கு நாம் வாங்கும்போது 5ஆவது மாதம் நமக்காக 2500 ரூபாய்க்கான பொருட்கள் தர்றாங்க. இது இந்த ப்ராடக்ட் எல்லாமே நாம் விருப்பப்பட்டபடி வாங்கிக்கலாம். இதை நாம் 2500 ÷ 4 மாதம் அப்படிங்கும்போது 625 ரூபா ஒரு மாதத்துக்கு நமக்கு இங்கே கிடைக்கிது. இந்த 625 ரூபாயை நாம் டோட்டல்லேருந்து லெஸ் பண்ணுவோம். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டு என்ன அப்படின்னா 2258 ரூபா தான் உண்மையான அமௌண்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, 3018 ரூபா வெளி மார்க்கெட்டில் வாங்கினோம். இங்கே அதுவே 2258 ரூபாய்க்கு கிடைக்கி. அப்போ எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம எம்ஆர்பி கூட கம்பேர் பண்ணும்போது 50%க்கு மேலே வெஸ்டீஜில் குறையாக கிடைக்கி. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எங்கே விலை அதிகம் நீங்களே பாருங்கள்.
இப்போ நமக்கு 2250 ரூபான்னு மிக மிக குறைந்த விலையில் கிடைக்கும். இப்போது வெஸ்டீஜில் அதிகமாக, வெளி மார்க்கெட்டில் அதிகமாக முடிவு பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நமக்கு கன்சியூமர் பெனிஃபிட்ஸ்னு நிறைய கிடைக்குது. என்ன அப்படின்னா, வெஸ்டீஜ் ஒரு ISO சான்றிதழ் பெற்ற நிறுவனம். இதனால் நமக்கு 100% குவாலிட்டி காங்க்ரீட்டாக கிடைக்குது. அது மட்டும் இல்லை, வெளியில் குவாலிட்டி இருக்குமா இல்லையான்னு நமக்கே தெரியாது. அதுபோக டிஸ்கவுண்ட்டுன்னு வெஸ்டீஜில் கிடைக்கிது. வெளியில் டிஸ்கவுண்ட் கிடைக்கா எண்ணி பாருங்கள். அது இல்லாமல் மாதம் மாதம் ப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கிற ப்ரீ ப்ராடக்ட்ஸை நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறாங்க வெஸ்டீஜில். ஆனால் வெளி மார்க்கெட்டில் டவுட்டு. அதுபோல் ஒவ்வொரு மாதமும் கேஷ்பேக் அப்படின்னு 5லேருந்து 11% வரைக்கும் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளி மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட்டு கேஷ் கிடைக்குதா பாருங்கள். அதுபோக ரெஃபரல் ஏர்னிங்ஸ், அதாவது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இவங்களுக்கும் இந்த விஷயங்களை நாம் சொல்லும்போது அவங்க இதில் இணையும் போது அவங்க மூலியமாக நம்மளுடைய வருமானமும் அதிகமாகுது. அது சின்ன அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட பெரிய லேக்ஸ் க்ரோஸ் கணக்கு வரைக்கும் கூட வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் அது கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு ப்ராடக்டில் விருப்பம் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் கூட பண்ணிடலாம். 30 நாளுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி போக உங்களுக்கு மிச்ச அமௌண்ட்டு வந்துடும். இது போக வெளியில் வெளி மார்க்கெட்டில் மாதம் ரேட்டு ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருக்கும். ஆனால் வெஸ்டீஜில் கான்ஸ்டண்ட்டாக 99.9% கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம். அன்புடன் வெஸ்டீஜ் வேலிட் விஷன்.